சரியா இப்ப சரியான சொல்லுங்களா? ஹலோ சரியா? சரியா? இப்ப பாருங்க, ரெண்டு வகையை அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடும். என்ன, எக்ஸாமுக்கு ஒன்றும் இல்லாட்டி நாலேஜுக்கு ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணிடும். நிறைய பேர் வந்து எக்ஸாமுக்கு தான் சொன்னீங்க. சரியா? இப்ப அடுத்த பாருங்க, இந்த 3 பேரோட பேர் யாராவது தெரியுமா? இந்த 3 பேரோட பேர் வந்து யாராவது தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். யாராவது தெரிஞ்சா கழிக்கிறீங்களா? இந்த 3 பேர்கிட்ட பேர்ல ஒரு பேர் சரி. ஷசான் டிசி கரண்ட். பேரை கேட்க டிசி கரண்ட் டிசி கரண்ட் தெரிஞ்சாக்க யாரும் செய்கிறீங்களா? தெரியாண்டு சொல்லுங்க. ஒரு விட சரி. எடிசன் கண்டுபிடிச்ச ஆட்கள். சரி, நான் என்னத்துக்கு சொல்ல வரேன்டா இது கண்டுபிடிச்சாங்க. டெஸ்லா ஒரு ஆள் விட சரி, நிக்கோலஸ் டெஸ்லா. அடுத்த 2 பேரும் ஒரு ஆள் எடிசன். அடுத்தது யாரு? டெஸ்லா. சரியா? என்ன விஷயம் என்ன, உங்க எல்லாருக்கும் வந்து இந்த 2 பேரும் வந்து தெரிஞ்சிக்கும். இந்த 2 பேரும் வந்து ஷுவரா தெரிஞ்சிக்கும். யாருண்டா இந்த 2 பேரு சின்னத்துல இருந்து உங்களுக்கு தெரியும். அதாவது இவரும் இந்த ஆளும் தெரிஞ்சிக்கும். அதாவது இவர் வந்து மார்க்கோனி, இவர் வந்து எடிசன். இது தெரியாத யார் சரிக்கிறீங்களா? மார்க்கோனியும் எடிசனையும் தெரியாத யார் சரிக்கிறீங்களா? நான் என்னத்துக்கு செல்ல வரேன்னு உங்களுக்கு விளங்கும். இப்ப மைக்கேல் ஃபாரடேன்னு ஓட்டிக்கு கீழாது டெஸ்லா டீச்சர். டெஸ்லா சரி. அதாவது இவர் வந்து மார்க்கோனி, இவர் வந்து எடிசன், இவர் வந்து நிக்கோலஸ் டெஸ்லா. என்ன விஷயம் என்றா, எல்லாருக்கும் தெரியும் வானொலியை கண்டுபிடிச்சவர் இவர் தான் சின்னத்துல படிச்சுப்பீங்க. அதே மாதிரி என்ன, லைட்டை கண்டுபிடிச்சவர் இவரு தான் படிச்சுப்பீங்க. இவங்க 2 பேரும் பெரிய சயின்டிஸ்ட் என்னும் படிச்சுப்பீங்க. ஆனா உண்மையில என்ன விஷயம் என்றா, இவங்க 2 பேரும் இருந்த பெரிய ஒரு சயின்டிஸ்ட் தான் நிக்கோலஸ் டெஸ்லாண்டவர். என்ன விஷயம் வேண்டா, இவருக்கு நல்ல அறிவிக்கு, ஆனா அந்த அறிவை வச்சு எப்படி பிசினஸ் செய்ய தெரியா. என்னண்டா, அந்த காலத்துல வந்து டிமாண்ட் ஆனது பிசினஸ் தான். சரியா? என்ன அடைஞ்சா, உண்மையிலேயே வானொலியை கண்டுபிடிச்சவர் இவரு. நான் இவரை ஹிஸ்டரியை வந்து வேணுமெண்டா யூடியூப்ல பாருங்க, நிறைய இடத்துல நல்ல ஹிஸ்டரி. என்னண்டா, எடிசன் வந்து கண்டுபிடிச்சது வந்து டிசி கரண்ட். சரியா? டிசி கரண்ட் ஏசி கரண்ட் தெரியுமா உங்களுக்கு? டிசிஎஸ்சி தெரியுமா? நிறைய பேர் வந்து இவரோட கண்டுபிடிப்புகளை இவங்க ஓனர்ஷிப் கொண்டாடிக்காங்க. என்ன நினைச்சா, எடிசன் ஆரம்பத்துல கண்டுபிடிப்பு எல்லாம் வந்து டிசி கரண்ட் வச்சதான் இருந்துச்சு. அப்ப இவரோட பிசினஸ் என்ன செஞ்சாருண்டா, டிசி கரண்ட்டுக்குரிய சாமான்களை வச்சு வித்தாரு. ஆனா டெஸ்லா என்ன செஞ்சாருண்டா, அதை விட லாபமா பிரயோசனமா என்ன இதை கொண்டு வரல சொன்னாரு, ஏசி கரண்ட். சரியா? சீப்பா ஏசி கரண்ட் கொண்டு வரலன்னு சொன்னாரு. அது வந்து எடிசனுக்கு வந்து
பிடிக்கல. ஏன்னாண்டா அவருடைய பிசினஸ் உடஞ்சிருமே. என்னண்டா அவர் பெரிய கம்பெனி செஞ்சு டிசி கரண்ட்லாம் சாமான்ல வித்துக்கிட்டார். சரியா? இவர் பேத்தி நிறைய முதலீட்டாளர்கிட்ட சென்னாலும் இதுல வர ஏசி கரண்ட்டை வச்சு செஞ்ச வர பிசினஸ்ல வர லாபம் வந்து குறவு. அப்ப எடிசன் தான் முன்னிக்கிச்சு. அதுக்கு பிறகு வந்து என்ன செஞ்சாருண்டா இவர் ரேடியோ கண்டுபிடிச்சாரு. இவர் ரேடியோ கண்டுபிடிச்சு எல்லாம் முடிஞ்ச பிறகும் என்ன நடந்துச்சுன்னா இவருக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ண தெரியாது. மார்க்கோனி என்ன செஞ்சாருண்டா இவர் அடிச்சு அதே இதை கொப்பி அடிச்சு 2-3 மாற்றத்தை செஞ்சு அவரு தான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னாரு. இப்ப என்னண்டா பேட்டன் ஒரு இதை இன்னைக்கு சர்டிபிகேட், அந்த சர்டிபிகேட் எடுக்காது தான் அதுக்கு உரிமை கொண்டாடுவாரு. ஆரம்பத்துல வந்து அந்த உரிமையை வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து கொடுக்கல மார்க்கோனிக்கு. என்னண்டா இவர கொப்பிய இவர் அடிச்சிருந்தாரு. ஆனா எடிசன் என்ன செஞ்சாருண்டா இவர பிசினஸ் டிசி பிசினஸ் இவர் ஏசியால உடைச்சதால என்ன செஞ்சாருண்டா எடிசன் வந்து நல்ல சல்லிக்காரன், அதாவது எல்லாமே சல்லிக்கிட்டார். அப்ப என்ன செஞ்சாருண்டா இவருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாரு. எப்படின்னா சல்லியெல்லாம் கொடுத்து ரேடியோவை கண்டுபிடிச்சாருண்ட பேரை வந்து இவருக்கு பேட்டன் எடுக்கிறதுக்கு. சரியா? முதலாவது நடந்தானியா இவருக்கு என்னண்டா இவருக்கு கண்டுபிடிச்ச ரேடியோட இது வந்து இவருக்கு போனுச்சு. அதே மாதிரி இவருக்கு இன்னொரு கண்டுபிடிப்பு தான் என்னண்டா வயர் இல்லாத கரண்ட். சரியா? வயர் இல்லாத கரண்ட், வயர்லெஸ் வைஃபை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த காலத்துல இவர் வந்து வயர் இல்லாத கரண்ட் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாரு. சரியா? அதாவது அவ்வளவுக்கு இவருக்கு நாலேஜ் இருந்துச்சு. அந்த அதுவும் வந்து வயர்லெஸ் இல்லாத கரண்ட்டும் வந்து என்னண்டா நல்ல லாபத்தை தராது. அதை விட வயர் போட்ட கரண்ட் வந்து எடுத்தா வந்து பிசினஸ் எனக்கு நல்ல லாபம் தரும். ஆகவே வந்து இவரோட ஐடியா ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ளல. அதே ஐடியாக்களை தான் வந்து இப்ப எலன் மஸ்க் என்றவர் வந்து இவர் நிறைய ஐடியாக்கள் எடுத்தான் இவரை கௌரவப்படுத்துக்காக வேண்டி செய்தார். சரியா? என்ன விஷயம் சொல்ல வரணும்னா அந்த காலத்துல முக்கியமா இருந்தது வந்து பிசினஸ். ஆகவே இவர்களுக்கு பிசினஸ் செய்ய தெரியும், இவருக்கு வந்து நாலேஜ் இருந்துச்சு, அதை எப்படி அப்ளை பண்ணி முன்னேறு தெரியும். என்ன சொல்ல வரணும்டா 2 டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. எப்படின்னா நல்லா படிப்பாங்க, இளவல்லைக்கு சிலபஸ் எல்லாம் தெரியும், அதே மாதிரி நிக்கோலஸ் டெஸ்லா மாதிரி நல்ல மூளை ஆயிப்பாங்க. ஆனா பேப்பர் எழுதினா மார்க்ஸ் வராது, பேப்பர் எழுத போனா பயம் வரும். அப்படி ஆட்கள் யாராவது இருக்கீங்களா? அதாவது எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் நல்லா படிக்கலும், ஆனா பேப்பர் செய்ய போனா மார்க்ஸே வருது இல்லை, அப்படி யாராவது இருக்கிறீங்களா? நிக்கோலஸ் டெஸ்லா மாதிரி இருக்கிறீங்களா? இருந்தா சொல்லுங்க, இருந்தா மெசேஜ்ல வரீங்க. ஒரு ஆள் போட்டிக்கு வர மாட்டேங்குது. சரி, அதாவது நாலேஜ் இருக்கும், அதை அப்ளை பண்ணு தெரியா. அதே மாதிரி இன்னொரு கூட்டமைக்கும் எப்படின்னா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி போறதுக்காக வேண்டி எப்படியும் என்ன செய்வாங்க பேப்பருக்கு ரெடி ஆகிப்பாங்க. அவங்க மாதிரி ஆக செய்வாங்க. அதாவது இவங்க எப்படி சரி தப்பிச்சு பேத்துருவாங்க. சரி, இவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணு சரி. சரியா? இப்ப எங்கட நோக்கம் என்னண்டா இந்த நிலையிலேக்காக்களை வந்து எப்படி பேப்பர் கொண்டு வர. அதே மாதிரி இது 3லையும் இல்லாம ஒண்ணுமே நாலேஜும் இல்ல, பேப்பருக்கு ரெடி இல்லாதவர்களை வந்து எப்படி இந்த நிலை கொண்டு வரது 8 மாசத்துல கஷ்டம். அதாவது நாலேஜிக்கு லெவலுக்கு கொண்டு வர கஷ்டம், பேப்பர் எப்படி செய்யலாம் என்ற நிலைக்கு கொண்டு வரத நாங்க இந்த கிளாஸ்ல வந்து தொடர்ந்து செய்வோம். சரியா? அது விலங்காடி பரவாயில்ல, ஒரு ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. சரியா? இப்ப என்னடா நான் இப்படி ஒரு போட்டோன்னு குரூப்ல போட்டேன். இந்த போட்டோட மீனிங் என்ன? இந்த போட்டோவை பார்த்தா உங்களுக்கு என்ன ஐடியா வருது சொல்லுங்க. இந்த போட்டோல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது? இந்த போட்டோல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது? விளங்கினாக்கள் ஏதாவது சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஸ்ப்ரெட், அதாவது பரவல். வேற வேற ஏதாவது? செஸ் குண்டு உருட்டி விட்டா எல்லா குண்டும் அசையும், ஒரு ஆன்சர். சிறிதுளி பெல்லு வரலாம், அதுவும் ஒரு ஆன்சர். வேற முதல் கோணல் முற்றிலும் கோணர், அவர் வித்தியாசமா யோசிக்கிறாரு, அதுவும் சரி. வேற சரி. மெசேஜ் ஷேர் ஆகுது, எவ்ரி ஒன் போட்டா ஷேர் ஆகும், டைரக்ட் மெசேஜ் எனக்கு அனுப்பும். சரியா? இப்ப என்னண்டா இந்த மெசேஜை இதை பாத்துக்கோங்க. அடுத்து இன்னொன்னு பார்ப்போம் வேண்டா. இந்த 2 படத்தையும் பார்த்து என்ன விளங்குது? மேல ஒரு படம், கீழே ஒரு படம் இருக்கு. அதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது? அதுல இருந்து என்ன விளங்குது? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. நிதானம், நிதானம். அடுத்தது மேல உள்ள மாதிரி நம்ம படிக்கிற மேசை இருந்தா அச்சாறு தான். சரி, வேற வேற 2 போட்டோ போட்டீங்க.
சொல்லுங்களேன், 2 பேரும் சொல்லிக்கிறீங்க. படம் பார்த்து கதைக்கு கூறாள் சொல்லுங்க. அதைத்தான் நீங்க எப்படி செய்ய போறீங்க, அதை எப்படி செய்யணும்னு நான் பார்ப்போம். ஒரு ஆள் சொன்னா போகலும் அடுத்ததுக்கு ஒரு ஆள் சொல்லுங்க, எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்வேன். என்ன விஷயம் என்றா 2 பேர்கிட்டையும் ஒரே அளவான தகவல் தான் இருக்கு. சரியா? 2 பேர்கிட்டையும் ஒரே அளவான தகவல் தான் இருக்கு. ஆனா என்ன விஷயம் என்றா இவங்க அந்த தகவலை அழகா ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இவங்க 2 பேரும் இவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணல. ஆனா 2 பேர்கிட்டையும் ஒரே அளவு நாலேஜ் தான் இருக்கு. அப்ப பாருங்க, புதுசா ஒரு தகவல், அதாவது இவங்களோட ஸ்டோர்ல ஒரு தகவல் எடுக்க வேணுமெண்டா இந்த 2 பேருக்கு தான் என்னதாயிருக்கும், லேசா இருக்கும். ஆகவே இப்படித்தான் நிறைய பேர்கிட்ட நாலேஜ் இப்படி இருக்கும். சரியா? இப்படித்தான் நிறைய பேர்கிட்ட நாலேஜ் இருக்கும், அதாவது சிதறிக்கும். இப்ப இந்த கிளாஸ்ல என்ன செய்ய போறோம்டா அது சிதறினது எல்லாத்தையும் ஒருங்குபடுத்த போறோம். சரியா? ஆகவே ஒரு விஷயத்தை மெமரில இருந்து எடுக்கிறது என்னதாயிருக்கும், லேசா இருக்கும். சரியா? இப்ப இது 2லயும் நீங்க எந்த கூட்டம் என்ன சொல்லுங்க, ஒரு 5 பேர் சொல்லுங்க, எந்த கூட்டத்துல இப்ப இருக்கிறீங்க? அநேகமா இந்த கூட்டத்துல தான் இருப்பீங்க. 5 பேர் சொல்லுங்க, எந்த இதுல இருக்கிறீங்க? சொல்லுங்களேன். ஹாஃப் ஹாஃப், ரெண்டுக்கும் மிடில். அது ஏண்ட முஸ்தபண்டிக்கு இதுக்கு அனுப்பி அந்த மெயின் மெமரி என்ன அதுக்கு மெமரிஸ் மேன் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரியா? குப்பைய கடக்குது இல்ல சார், 2க்கும் இது கேட்கல. இது என்ன எப்படி கேக்குதுன்னு கேட்கல. நீங்க எந்த கூட்டம் சொல்லுங்க, அதாவது உங்களோட மெமரி இப்ப எப்படி படிச்சதெல்லாம் இப்படிக்கா இல்லாட்டி ஆர்கனைஸ் பண்ணிக்காண்டு டெஸ்ட்ல 3 பேர் சொல்லிட்டீங்க, 2 பேர் டெஸ்ட்ல. நான் இந்த எப்படி இதை ஆர்கனைஸ் பண்ணதுன்னு சொல்லி தருவேன். 1ஆம் கூட்டம். வேற வேற யாரு? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆர்கனைஸ் பண்றேன். சரி, சரியா? ஆகவே நிறைய பேர் இந்த லெவல்ல தான் இருக்கீங்க. இப்படி இதுக்கு எப்படி போறான்னு பாப்போம். இப்ப பாருங்க, இது ஸ்கூல்ல படிச்ச சின்ன விஷயம். இப்ப நான் இதுல என்ன சொல்ல வரணும்டா, இந்த படிச்ச விஷயம் இவ்வளவு படிச்சுக்கிறீங்க. ஆனா இது 2 வகையங்களுக்கு இந்த படிச்சத்தை அணுகலும். ஒரு ஆளுக்கு எப்படி என்றா இது எல்லாத்தையும் படிக்கலும், இல்லாட்டி படிப்பிக்கலும். அதாவது இது எல்லாத்தையும் மெட்சன் தலைங்களை போட்டு இது எல்லாத்தையுமே படிப்பிக்கலும். அப்படி படிச்சு இல்லாட்டி அப்படி ஒரு படிக்கையாளுக்கு எத்தனை டாபிக் பாருங்க, 1 2 3 4 5 நிறைய டாபிக். அதாவது இவருக்கு அச்சாராகிக்கும். அதாவது புதுசா கண்டுபிடிச்ச இவரு இவ்வளவுக்குள்ளையும் தேட வேணும், எதுக்குள்ள நான் படிச்சது வருவன். ஆனா அதே இதை முத நாளே மட்டும் படிச்சு கொடுத்துட்டு இதுக்குள்ள இதுதான் வரும்னு சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒரு கேள்வி வந்தா அவர் எங்க இருந்து யோசிப்பாரு? வெஸ்ட்டுக்கு இதுலதான் யோசிப்பாரு. ஆகவே அவருக்கு 4ல் 1 சூஸ் பண்ண வேண்டி இருக்கும். சரியா? அதுல ஒண்ணு சூஸ் பண்ண அவருக்கு கீழே தெரியுமா வேண்டாம், இதுதான் அதோட பேசிக். சரியா? அதே மாதிரி தானேண்டா அநேகமா இப்படித்தான் படிச்சுப்போம், நிறைய படிச்சுப்போம். ஆனா அதோட பேஸ் என்னன்னு தெரியாது. இந்த பேஸை கண்டுபிடிக்கிறதும் இந்த கிளாஸ்ல மற்றொரு குறிக்கோள். சரியா? இந்த பேஸை கண்டுபிடிச்சவங்களுக்கும் இத லேசா கண்டுபிடிக்கலுமா இருக்கும். சரியா? இப்ப அதை எப்படி செய்யறதே நாங்க பார்ப்போம். கவனிங்க. சரி, இதுவரை இது பார்த்ததுல ஏதாவது கேள்விகள் இருக்கா, இல்லாட்டி ஏதாவது அட்வைஸ் தேவையா, இல்லாட்டி ஏதாவது நான் கிளியா சொல்லி இருந்தா சொல்லுங்க. உங்களுக்கு டைம் 3 நிமிஷம் தரேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலு. ஏதாவது கேள்வி சொல்லுங்க. யாரோ ஸ்கிரீன் எழுதுவீங்க, நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஒரு ஆஃப் பண்ணாம யாரோ எழுதிட்டீங்க.
நான் இங்க அழிக்க பார்க்கேன். ஒரு பாடம் படிக்கும் போது அத கொஸ்டினை செய்ய இயலாது. ஓகே, தியரி படிச்சு தருவீங்களா? நான் சொன்னேன் காட்டின நிக்கலஸ் டெஸ்லாம் இதுவும் நிக்கலஸ் டெஸ்லோட வேலை அநேகமா இங்க செஞ்சுப்படாது. கிளியர் வேணும்னா சொல்லி தருவேன். அதாவது வந்து நான் தியரி தெரியாத ஒரு ஆளுக்கு வந்து எப்படி ஒரு பேப்பரை செய்யணும்ன்றத ஷுவரா விளங்குவீங்க. இதுல தியரி தெரிஞ்சவருக்கு வந்து அது அட்வான்ஸா எப்படி பெர்ஃபெக்டா செய்யணும்ன்றதையும் பார்ப்பீங்க. ஹவு டு ஸ்டடி எஃபிஷியன்ட்லி அதை புறவு பார்ப்போம். இப்ப படிச்சது வரைக்கும் ஏதாவது இருக்கா? சாரி, டைப்பிங் மிஸ்டேக். நல்ல சார், ஏன்னா மெசேஜ வந்து இது பண்ணி போட வேணாம். பாஸ் பேப்பர் சரியா? வந்து கேள்வி கொஞ்சம் டேஸ்க்கு பிறகு செய்ய இயல மாட்டேங்குது. பாஸ் பேப்பர் மட்டும் பெஸ்டா செஞ்சா போதுமா? சரியா? கேள்விகள் வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க, கிளாஸ் முடிய காட்டும். இப்ப என்னண்டா, இப்ப வந்து நாங்க உதாரணமா ஒரு சாம்பிள் பாடத்தை எப்படி வந்து நாங்க ஆர்கனைஸ் பண்ணி படிக்கலும்ன்றதை நாங்க பார்ப்போம். 2 நிமிஷம் தாரன், இதுதான் முக்கியமான பகுதி. இதுல வந்து யார் சரி புதுசா ஜாயிண்ட் ஆகணும் வந்து ஜாயிண்ட் ஆகல சொல்லுங்க, குரூப் எல்லாம் போடுங்க. 2 நிமிஷம் தாரன், சரியா? இதுல நான் எப்படி ஒரு பாடத்தை படிக்கின்ற விஷயத்த வந்து உங்களுக்கு ஐடியாஸ் தர போறேன். ரெண்டு நிமிஷம் தாரன், யார் சரி புதுசா வந்து ஜாயிண்ட் ஆகணும் ஜாயிண்ட் ஆக சொல்லுங்க. இனிதான் ஒரு பாடத்தை எப்படி நான் படிக்க போறோம்ன்றத பார்க்க போறோம். அந்த கெப்புக்குள்ள யாராவது சரி கேள்வி போட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணிடும். குயிஸை குறிப்பிட்ட டைம்ல செய்ய இயல மாட்டேங்குது. இதுதான் பொதுவான விஷயங்கள். யாராவது ஜெயிண்ட் ஆகணும் ஜெயிண்ட் ஆக சொல்லுங்க. என்னன்னா இதுதான் முக்கியமான பகுதி போகுது. எத்தனை பேர்? சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். டைம் சரி, சரியா? அப்ப முதலாவது கிளாஸ்ல ஒரு பகுதியை நாங்க இப்ப செய்வோம். இன்றைக்கு வந்து நாங்க அப்ளைட் மேத்ஸ்ல ஒரு பகுதியை பார்ப்போம். என்னன்னா படிச்சுலாட்டியும் பரவாயில்ல, இத பாருங்க. சரியா? எப்படி நான் இதை எப்படி ஒரு பாடத்தை லேசா இது பண்ணி எடுக்கின்றது, அதாவது ஆர்கனைஸ் பண்ணி எடுக்கின்றது தான் இங்க பார்க்க போறோம். சரியா? இப்ப பாருங்க, நான் அப்ளைட்ட இதை சொல்லியேன். எப்படி அப்ளைட் இருக்கேன்டா, அப்ளைட் மேத்ஸ்ல உங்களுக்கு என்ன வரப்போகுதுண்டா, பேஸ்ல வந்து உங்களுக்கு அப்ளைட் மேத்ஸ் பேஸ்ல. சரியா? பேஸ்ல உங்களுக்கு அப்ளைட் மேத்ஸ். சரியா? அதுக்கு கீழே மெயினா 3 பாட்டு இருக்குது. ஒண்ணு வந்து மெக்கானிக்ஸ், அடுத்தது வந்து மாடல்ஸ் டு அனலைஸ் ரேண்டம் ஈவென்ட்ஸ். அதாவது வந்து இதுல உங்களுக்கு வரப்போகுது வந்து உதாரணமா வந்து நிகழ்தகவு வரும். சயின்டிபிக் டூல்ஸ் டு டெவலப் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில், இதுல வரப்போகுது உங்களுக்கு வந்து புள்ளிவிவரவியல் வரப்போகுது. அதாவது மெயினான 3 பிரான்ச் எங்களோட அப்ளைட் மேத்ஸ் சிலபஸ்ல இருக்கு. சரியா? இதுதான் மெயினான 3 பிரான்ச் என்று யாராவது இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிக்கிறீங்களா? யாராவது இதுவரைக்கும் கண்டுபிடிச்சுன்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் இது 3 தான் மெயினான பிரான்ச் என்று யாராவது ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்களா?
சரி, என்னன்னா இதுல தான் நான் பில்ட் பண்ண போறேன், எப்படி இதை ஆர்கனைஸ் பண்ண போறேன். அதுக்கு பிறகு நீங்க செஞ்சு பாருங்க, கேள்விக்கு எல்லாம் சும்மா லேசா ஆன்சர் பண்ணக்கூடியதா இருக்கும். யாராவது இல்லைன்னு போடுங்க, ஒன்று போடுங்க. எப்ளைட்ல இதெல்லாம் ஈகாசு. யா, எப்ளைட்ல இப்படி செஞ்சா தான் உங்களுக்கு லேசா இருக்கும். இல்ல அடுத்தது 2 பேர் சரி. இல்ல சார் 3 4 5. சரியா? பாருங்க என்ன விஷயம்டா என்ன விஷயம்டா, நீங்க நாங்க என்ன செஞ்சிக்க வேண்டாம், இது வரைக்கும் இந்த வகையில தான் படிச்சிக்கோம். எப்படி படிச்சிக்கோம், அதாவது இப்படிதான் படிச்சிக்கோம். ஆனா இப்படித்தான் படிச்சிக்கோம், அதாவது நிறைய டாபிக்ல நிறைய பாடம் படிச்சிக்கோம். ஆனா உண்மையில என்னண்டா அது வாரதெல்லாம் 3 பிரான்ச்ல தான் வருது. ஆகவே இந்த 3 பிரான்ச்சும் நீங்க நல்லா விளங்கிச்சேன்டா எப்ளைட் மெட்ஸ்ல கீழே எல்லாம் லேசு. சரியா? இந்த 3 பிரான்ச்சுக்கும் கீழே எப்படி உருவாகி வருதுன்றது தான் நாங்க தொடர்ந்து வர கிளாஸ் எல்லாம் பார்ப்போம். சரியா? இதுல ஒரு பிரான்ச் எப்படி வருதுன்றத இந்த கிளாஸ் நான் பார்ப்போம். வீடியோ சிஸ்டம் சரிங்களா ஆகுது. பேசுதா எது வந்துச்சு? கொஞ்சம் நில்லுங்க. கொஞ்சம் இல்லைங்க, என்னடா இது பேசுது, கனெக்ஷன் இதானோன்னு எல்லாம் பேசுது. ஒரு நிமிஷம் தாங்க. வீடியோ காட்டுங்க. Yeah. சரி பாப்போம். என்னண்டா இங்க பார்த்தோம் என்ன நடந்துச்சு, அதாவது நிறைய என்ன செஞ்சுக்கோம் நாங்க கதைக்க ஓ சார் ஆறேன். சரியா? அதாவது இப்படி பார்த்தோம், அதாவது நிறைய எப்படி படிச்சுப்போம்டா இதுல இருந்து படிச்சுப்போம். இப்ப நான் பார்க்க போறோம்டா இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எப்படி இதுக்கு உதாரணம் தான் பார்ப்போம். சரியா? அதுல உதாரணம் தான் பார்த்தேன். மெக்கானிக்ஸ்ல எங்களுக்கு
மெக்கானிக்ஸ்ல எங்களுக்கு மெக்கானிக்ஸ்ல வந்து அதாவது அப்ளைட் மேத்ஸ்ல பார்த்தோம் 3 பிரிவுகள் மெயினா வருது. ஒன்னு மெக்கானிக்ஸ், அடுத்தது ப்ரோபபிலிட்டி, அடுத்தது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சரியா? இதுல ஒரு பிரான்ச் எப்படி பார்க்கலாம்னு நாங்க இப்ப பார்க்க போறோம். சரியா? இப்ப பாருங்க, அந்த பிரான்ச்ல வந்து அந்த பிரான்ச்ல வந்து எனக்கு மெக்கானிக்ஸ், அதாவது மேல 3ஆ பிரிச்சோம். அந்த மெக்கானிக்ஸை வந்து நான் 2ஆ பிரிக்க போறேன். எப்படின்னா டைனமிக்ஸ் ஒன்னும், மெக்கானிக்ஸை வந்து நான் 2ஆ பிரிக்க போறேன். டைனமிக்ஸ் ஒன்னும், ஸ்டாட்டிக்ஸ் ஒன்னும். இது யாருக்கு தெரியும்? இது எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது எங்களுக்கு அந்த மெக்கானிக்ஸ் பார்ட்டை வந்து 2ஆ பிரிக்கணும். எப்படின்னா டைனமிக்ஸ் ஒன்னு, ஸ்டாட்டிக்ஸ். அதாவது டைனமிக்ஸ் இயக்கவியல், ஸ்டாட்டிக்ஸ் நிறையியல். இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும், ஐ நோ. சரியா? 2-3 பேர் வருது மெசேஜ், தெரியும் வருது. சரியா? இப்ப என்னண்டா இந்த டைனமிக்ஸ் எங்களுக்கு மெயினா 2ஆ பிரிக்கணும். எப்படின்னா கைனட்டிக்ஸ் ஒன்னும், கைனமெட்டிக்ஸ் ஒன்னு பிரிக்கணும். அதாவது ரெண்டும் தமிழ்ல மொழிபெயர்த்தீங்கன்னா இயக்கவியல் தான் வரும். கைனட்டிக்ஸ் என்னண்டா விசைகள் சம்பந்தப்படும். அதாவது விசைகள் சம்பந்தப்பட்ட என்ன வரும்? வேலை, வலு, அதுகள் சம்பந்தப்படும். அதாவது எப்படி பார்ப்போம்னா விசைகள் சம்பந்தப்பட்ட அது வந்து கைனட்டிக்ஸா வரும். கைனமெட்டிக்ஸ் எப்படின்னா ஆர்முடுகள் காணாது, வேற இறுதி வேகம் காணாது, ஆரம்ப வேகம் காணாது. இப்படிப்பட்ட விஷயங்கள் வரத்தான் நாங்க கைனமெட்டிக்ஸ் சொல்லுவோம். சரியா? டைனமிக்ஸ் 2ஆ பிரிக்கலும், கைனட்டிக்ஸ் ஒன்னும், கைனமெட்டிக்ஸ் ஒன்னும். ஆகவே டைனமிக்ஸ் கேள்வி ஒன்று வந்துச்சேன்டா, முதலாவது ஒரு மெக்கானிக்ஸ் கேள்வி வந்துச்சேன்டா, எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்? டைனமிக்ஸா ஸ்டாட்டிக்ஸா? அதுல இதை நாங்க பிறகு வர கிளாஸ்ல இதெல்லாம் ஃபீல் பண்ணுவோம். டைனமிக்ஸ் நாங்க ஐடென்டிஃபை பண்ண பிறகு அது கைனட்டிக்ஸா கைனமெட்டிக்ஸா ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது நாங்க ஏற்கனவே பார்த்த இதுல வந்து மேல 4ஆ பிரிச்சோம். இந்த 4 பாட்டுலையும் எது கேள்வி கண்டுபிடிச்ச என்ன செய்யணும்? எங்களுக்கு கீழே பாட்டை செய்யறது லேசாயிக்கும். ஆனா இதெல்லாத்தையும் படிச்சவங்களுக்கு ஒரு 20-30 பாட்டு இருக்கும். அதுல இருந்து ஒண்ணு செலக்ட் பண்ணது கஷ்டம். ஆனா இந்த 4லையும் செலக்ட் பண்ணது லேஸ். சரியா? இப்ப நாங்க இதுல கைனட்டிக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு வைப்போம். சரியா? கைனமெட்டிக்ஸை செலக்ட் பண்ணிட்டு வைப்போம். இந்த கைனமெட்டிக்ஸ்ல வந்து எங்களுக்கு 4 வகையான இயக்கங்களை நாங்க சிலபஸ்ல படிப்போம். முதலாவது வந்து நேர்கோட்டு இயக்கம், 2வது எரிய இயக்கம், 3வது வட்ட இயக்கம், 4வது எலிமேஸ் இயக்கம் படிப்போம். சரியா? ஆகவே நீங்க கைனமெட்டிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. அதாவது இதுல வருது ஆர்முடுகள் காணியது, வேகம் இறுதி வேகம் காணியது, ஆரம்ப வேகம், இடப்பெயர்ச்சி, அப்படிப்பட்ட விஷயங்கள் வருது. ஆகவே அது கைனமெட்டிக்ஸ் வரும். சரியா? இந்த கைனமெட்டிக்ஸ்ல வந்து இந்த 4லையும் எந்த கேள்வி என்று நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது அந்த இயக்கம் வந்து இந்த 4லையும் எந்த இயக்கம் என்று எப்படி கண்டுபிடிப்பீங்க? சொல்லுங்க பாப்போம். ரெண்டு பேரே சான்ஸ் இருக்கு. அதாவது ஒரு கைனமெட்டிக்ஸ் இயக்கத்தை, அதாவது இயக்கவியல்ல அந்த கேள்வி வந்து அந்த இயக்கம் வந்து நேர்கோட்டு இயக்கமா, எரிய இயக்கமா, வட்ட இயக்கமா, ஒரு எலிமேஸ் இயக்கமா எப்படி கண்டுபிடிப்பீங்க? யாருக்கு செல்ல சொல்லுங்களேன். தெரியுமா தெரியாதா? Question ask செலவழங்க. எரியம் 3D views. சுவரா? இதுதான் ஐடியா, இதுதான் எரிய இயக்கம். அதாவது இந்த இயக்கம் இப்படிதான் எரிய இயக்கம் எனக்கு நிறுவேலும். அப்படி யாருக்கு செல்லும்? உதாரணமா நிறைய டிஃபரெண்ட் வேஸ் ஐ நோ. டிஃபரெண்ட் வேஸ் அதுதான் என்ன, அந்த அச்சாரடிக்க மெத்தட் தான். அதாவது 16-17க்கும் அதுல ஒண்ணு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டம். எப்படி நான் என்ன செய்ய போறேன்டா, அவ்வளோத்தையும் வந்து 4ஆ சுருக்கேன். ஐக்கியன் எப்படின்னு சொல்லுவாங்க? ஐக்கியன் வந்து எப்படின்னு சொல்லுங்க. உதாரணமா வந்து கைனமெட்டிக்ஸ்ல வந்து பாருங்க, மெயினா வரப்போகுது என்னன்னா வச்சு படிச்ச தியரியை வச்சு செய்யணும். சரியா? ஆறுமுடுகளும் வேகமும் தான் வரப்போகுது. நான் என்னன்னா இப்ப கோ கான்செப்ட் இல்லையா, இந்த கோ கான்செப்ட் விளங்கி நான் உங்களுக்கு பின்னுக்கு வர கேள்வி எல்லாம் லேஸ் ஆகிக்கும். அதாவது படிச்சும்
விட வருகிறதில்லை என்ற நிலை வராது உங்களுக்கு. சரியா? ஆர்முடுகளும் வேகமும் தான் இந்த மெயின் ஆயிக்கும் என்னத்துல இந்த கைனமெட்டிக்ஸ்ல மெயின் ஆயிக்கும். சரியா? இப்ப எப்படி என்றா லீனியரா அந்த இயக்கம், அதாவது நேர்கோட்டு இயக்கம் எப்ப இருக்குமெண்டா இந்த ஆர்முடுகளும் வேகமும் சமாந்திரமா இருந்தா என்ன அந்த இயக்கத்தை நாங்க நேர்கோட்டு இயக்கம் என்று சொல்லுவோம். ஒரு இயக்கத்துல வந்து ஆர்முடுகளும் வேகமும் சமாந்திரம் அல்லது ஆர்முடுகள் இயக்க திசைக்கு சமாந்திரமா இருந்துச்சுன்னா அந்த இயக்கத்தை வந்து நாங்க நேர்கோட்டு இயக்கம் என்று சொல்லுவோம். சரியா? ஆகவே ஒரு இயக்கம் தந்த ஆரம்பத்துல கவனிக்க வேண்டியது அதோட ஆர்முடுகளையும் அதோட வேகம் அல்லது இயக்க திசையும். அது எப்ப எரியமாகுமெண்டா அந்த வேகத்துக்கு வந்து ஆர்முடுகள் வந்து எப்படி கேணும் சமாந்திரம் இல்லாம இருக்கணும். வேகத்துக்கு ஆர்முடுகள் சமாந்திரம் இல்லாம இருந்தா என்ன சொல்லுவோம், அது வந்து எரிய இயக்கம் என்று சொல்லுவோம். அதாவது வேகத்துக்கு ஆர்முடுகள் சமாந்திரமா இருக்காது. அந்த இயக்கம் எப்ப வட்ட இயக்கம் ஆகும்டா வேகத்துக்கு எந்த சந்தர்ப்பத்துல ஆர்முடுகள் செங்குத்தா வருகுதோ அந்த சந்தர்ப்பத்துல அந்த இயக்கம் வட்ட இயக்கமாக கருத இயலும். அதே மாதிரி எஸ்எச்எம் என்னன்னா இது 3 உங்களுக்கு விளங்கிக்கும். சமாந்திரமாய்ந்தா அந்த இயக்கம் நேர்கோட்டு இயக்கம், எரியமாய்ந்தா சமாந்திரமாய்க்காது, வட்ட இயக்கமாயிருந்தா செங்குத்தா இருக்கும். எஸ்எச்எம் ஆகும் எப்ப வேண்டா ஒரு புள்ளியை நோக்கி அதுட ஆர்முடுகளின் சென்றா அது வந்து எஸ்எச்எம் என்று சொல்லுவோம். அதை நீங்க பிறகு பார்ப்பீங்க. சரியா? இது 3 தான் ஆர்முடுகளையும் இயக்க திசையும் வச்சு கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். என்னண்டா தனி கேள்வி நேர்கோட்டு இயக்கத்தை வந்தா செய்யணும், ஆனா காம்ப்ளெக்ஸாக வர கேள்விகளும் இருக்கு. அப்படி கேள்விகள் வந்தா இந்த ஐடியா கட்டாயம் விளங்கிக்க வேணும். சரியா? அடுத்ததுக்கு போவோம். இது விளங்கிச்சா? இந்த பாட்டு விளங்கிச்சா? இல்லாட்டி ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேண்டா ஓகேன்னு சொல்லுங்க, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்க. ஓகே, எகெயின் ஒருக்க சொல்லுங்க. என்னண்டா ஒரு இயக்கத்துல வந்து கைனமெட்டிக்ஸ் நான் சொன்னேன், இதுல அழிக்கன் மாறாக கைனமெட்டிக்ஸ் அதாவது கைனமெட்டிக்ஸ் என்னண்டா ஆர்முடுகளும் வேகமும் மெயினா சம்பந்தப்படும். சரியா? அதோட வந்து இடப்பெயர்ச்சி, நேரம், அடுத்த விஷயங்கள் வரும். சரியா? இப்ப என்ன ஒரு இயக்கத்துல வந்து வேகம், அதாவது அந்த இயக்க திசைக்கு அதன் ஆர்முடுகள் சமாந்திரமா இருந்தா அந்த இயக்கத்தை நாங்க சொல்லுவோம் நேர்கோட்டு இயக்கம் என்று சொல்லுவோம். ஆர்முடுகளும் இயக்க திசையும் சமாந்திரமாயிச்சேன்டா, உதாரணமா எனக்கு வேகம் வர இந்த திசையில அதே திசையில என்ன அதுக்கு சமாந்திரமா ஆர்முடுகள் வருது, அந்த இயக்கத்தை என்ன சொல்லுவோம் நேர்கோட்டு இயக்கம். அது எப்ப ப்ரொஜெக்டைல் ஆகும்டா, உதாரணமா எரிய இயக்கத்துல பாருங்க, எனக்கு வேகம் இப்படி இருக்கும், ஆனா வேகத்தை திசை பிடிக்கும், ஆர்முடுகள் உயிர்ப்பு ஆர்முடுகள் ஆயிக்கும். ஆகவே இது என்ன ஒரு எரிய இயக்கம். இது வந்து கட்டாயம் ஜி ஆயிக்க வேண்டிய தேவை இல்லை. சரியா? அடுத்தது வந்து வட்ட இயக்கம் எப்ப ஆகும்டா இந்த வேகத்துக்கு வந்து அந்த துணிக்கேட ஆர்முடுகள் செங்குத்தா இருந்துச்சுண்டா அந்த இயக்கம் வட்ட இயக்கம் ஆகும். அந்த சந்தர்ப்பத்துல வட்ட இயக்கத்தை சமன்பாடுகளை உங்களுக்கு யூஸ் பண்ண இயலும். சரியா? டவுட் கிளியரா? கேட்டால் சரி சரியா இல்லையா? இல்லாட்டி இன்னும் விளங்க இல்லையா? கேட்டால் சொல்லுங்க, திருப்பி கேட்டவர் சொல்லுங்க. இது விளங்கிச்சா இல்லாட்டி இன்னும் விளங்க இல்லையா? ஓகே, சரியா? அடுத்துக்கு போவோம். இப்ப பார்த்தோம் மெக்கானிக்ஸ்ல என்ன பாட்டு இருக்கு, அதுல டைனமிக்ஸ் ரெண்டா பிரிக்கலும், கைனட்டிக்ஸ் கைனமெட்டிக்ஸ். கைனட்டிக்ஸ்ல வந்து எங்களுக்கு வேலை வலு சக்தி விசைகள் வரும், கைனமெட்டிக்ஸ்ல ஆர்முடுகள் வேகம் இடப்பெயர்ச்சி போன்றவை வரும். இப்ப அந்த அப்படி வர கேள்விகளை செய்யறதுக்கு எங்களுக்கு வந்து 3 டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணும். அதுல முதலாவது டெக்னிக்ஸ் வந்து கேத்திர கணித முடிவுகளை வச்சு நாங்க அந்த கேள்வியை செய்யக்கூடிய இருக்கும். 2வது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈக்குவேஷன், 3வது வந்து காவிகள். சரியா? இந்த 3 டெக்னிக் தான் நீங்க வந்து மெக்கானிக்ஸ் கேள்விகளுக்கு
யூஸ் பண்ண வேணும். சரியா? ஆகவே வந்து நாங்க மெக்கானிக் ஸ்டோர் இல்ல இது இல்ல டேட்டா